ஹாய் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து நம்ம கானா வினோத் அவர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் சரி அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டாஸ்காக இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல அவரை ப்ரூவ் பண்ணியிருக்காரு டைட்டில் வின் பண்றதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் காசு எடுத்துட்டு வெளியில போயிட்டாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால ஒரு டைட்டில் டிசர்வ்டுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அவர்கிட்ட இருக்குங்கிறதுக்காக அவர் பண்ற மிஸ்டேக்ஸ் தப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது. டேலண்ட் இருக்கலாம், பட் அதுக்காக வந்து ஹியூமனிட்டி இல்லாம ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து இந்த ஷோல இருக்கிறதுக்கான டிசர்வ்ட் ஒரு பர்சன் கூட இல்ல, ஒரு 0.0001% கூட இந்த மனுஷன் டிசர்வ்ட் இல்ல இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷோல இருக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனை சும்மா ஒரு ட்ரோல் மெட்டீரியலா வச்சிருக்காங்க, நல்லாவே தெரியும். நிறைய இடங்கள்ல ரொம்ப தேவையில்லாம அந்த மனுஷன் வார்த்தைகளை விட்டுருக்காரு, நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். அதையும் விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய இடங்கள்ல பெரும்பாலும் அது கவனிச்சுமா தெரியல. ஏன் அப்படின்னா அந்த மனுஷனை ஆரம்பத்துல இருந்தே ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவே பாக்குறனால பியூர்லி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக அந்த மனுஷனை உள்ள வச்சிருக்காங்க. அந்த மனுஷன் சொல்ற காமெடி கலாய்க்கெல்லாம் வந்து அந்த மனுஷனை திரும்ப ஏதாச்சும் சொல்லி ட்ரிகர் பண்ணி அங்கே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றது, அந்த மனுஷனை வச்சு எப்படியுமே வந்து ஒரு 40 to 50 டேஸ்க்கு மேல அந்த மனுஷனை கலாச்சி நிறைய எபிசோட்ஸ் பண்ணிருக்காங்க, நல்லாவே தெரியும். பட் ஆனாலுமே வந்து நிறைய இடங்கள்ல பாடி ஷேமிங் அதிகமா பண்றது இந்த ஷோக்குள்ள நாங்க பார்த்திருக்கோம். எஸ்பெஷலி வினோத் அவர்கள் வந்து பணப்பேட்டி எடுத்துட்டு வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல பாடி ஷேமிங் அவ்வளவு இதா பண்றாங்க. ஸ்பெஷலி வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் இவ்வளவு ஒரு டிசர்வ்டான ஒரு கேரக்டர், டைட்டில் வின் அளவுக்கு மக்கள் யோசிச்சு வச்சிருந்த ஒரு மனுஷன் இந்த மாதிரி வந்து ஒரு சீப்பா பிஹேவ் பண்றது வந்து நல்லா இல்ல. மாட்டு பொங்கல் இதுல கூட காலையில் எழுமுனோனே வந்து என்ன குளிப்பாட்டி எடுத்து கூட்டுவா வந்து பூசை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லும்போது ஆப்வியஸ்லி அது ஒரு பாடி ஷேமிங் சொல்லி நல்லாவே தெரியுதுன்னு. அது மட்டும் இல்லாம நேற்று பிக் பாஸ்ல இந்த ஒரு ஏவியை காட்டும் போது அந்த மனுஷன் என்னென்னமோ அசிங்கமா பண்ணிருக்காரு, நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அதுக்காக காரி தூணு துப்புறது அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய தேவையில்லாத விஷயங்கள் வினோத் அவர்களும் பண்றாங்க, ஆரம்பத்திலிருந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் வினோத்துக்கு பெரும்பாலான கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கு காரணமா இருந்ததும் வாட்டர்மெலன் ஸ்டார்ங்கிறது அவர் மறந்துடக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சபை நாகரிகம் இருக்கு இல்லையா, அண்ட் எவ்வளவு பெரிய ஒரு லைவ் ஷோ பண்றாங்க, எவ்வளவு மக்கள் உலகத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தூணு துப்புறது பாடி ஷேமிங் பண்றது இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு. சந்தானம் அவர்களே வந்து இப்போ அவரோட காமெடி படங்கள்ல வந்து பாடி ஷேமிங் பண்றது எவ்வளவு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க நம்ம ரீசன்ட் மூவிஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா அப்படி பாடி ஷேமிங் பண்ணி அந்த இடத்துல பண்ற ஒரு டைமிங் காமெடி வந்து லைக் அவங்க எவ்வளவு தூரம் ஹர்ட் ஆகுறாங்க மென்டலி, அவங்க என்னென்ன விஷயங்கள் கோ த்ரூ பண்றாங்கிறது நம்ம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கணுமா இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் எவ்வளவுதான் அசிங்கம் பண்ணட்டும், பட் இருந்தாலுமே அதுக்கு மேல நம்ம ஒரு அசிங்கம் பண்றதுனால அதை சரி பண்ணிட முடியுமா? அதை தான் கானா வினோத் அவர்கள் பண்றாங்க. அதுல ஒரு விஷயம் தான் விளங்குது என்னன்னா வந்து இப்போ மனுஷன் காசு பெட்டி எடுத்தாச்சு தானே, காசு எடுத்தாச்சு வெளில போயாச்சு, மனுஷன் கோல் டன் அண்ட் டஸ்டட், அதனால வந்து தைரியமா இப்படி பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் அப்படி இருக்கல, ஒரு சில இடங்கள்ல ரொம்ப கண்ட்ரோல்டா பிஹேவ் பண்ணுது. ஸ்பெஷலி அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம நிறைய இடங்களை பார்த்துருந்தோம். திரும்ப ஒரு வால்னரபிளான பிஹேவியர்ஸ் கானா வினோத் அவர்கள்ட்ட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த மனுஷன் டைட்டில் டிசர்வ்டான ஒரு கேரக்டர், நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸஸா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், ஈவன் பிக் பாஸ் அவர்களே சொல்றாரு என்ன சிரிக்க வச்ச ஒரு பர்சன் ஒரு கண்டெஸ்டன்ட் சொன்ன அந்த வீட்டுக்குள்ள நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு நல்ல பேர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கெட்ட பேரையும் ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதை நான் சொல்ல போயிட்டு கமெண்ட்ஸ்ல ஃபேஸ்புக்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி நிறைய பேர் வந்து என்கிட்ட ஏசுறாங்க, என்ன திட்டுறாங்க, கெட்ட வார்த்தைகள்லாம் நிறைய யூஸ் பண்ணி பேசுறாங்க. அந்த மனுஷன் எவ்வளோ இதுல இருந்து வந்திருக்கான், உனக்கு என்ன ஜெலஸா, ஏன் உனக்கு காசு கிடைக்கலங்கிற வருத்தமா? ஏங்க காசு கிடைக்கலன்னா நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா நானே எத்தனை வீடியோவில் வினோத்தை பாராட்டி பேசியிருக்கேன். வினோத் எத்தனை விஷயங்கள் எவ்வளோ ஓப்பனாக நடந்துக்கிட்டாரு. அண்ட் கம்ருதீனோட இருந்த கான்ட்ரவர்சியில் கூட வினோத் சைட்ல இருந்து வினோத் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணாரு அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு ஃபேனாக பார்க்குறோம், அப்படி இருக்கும்போது நமக்கு பார்க்கும்போது இது சரின்னு தெரியுதோ அதை பற்றி பேசுகிறோம், தப்புன்னு தெரியுது நம்ம சுட்டி காட்டுறோம், அதுதான் நம்ம விஷயம். நான் இதை சொல்ல போயிட்டு கெட்ட வார்த்தைகளில் பேசி அறாங்க, என்ன அட்டை நீ அப்படின்லாம் என்கிட்ட பேசி திட்டிகிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் ஃபேஸ்புக் பேஜெலாம் எடுத்து பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாருக்குமே வந்து வேற வேற விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கு, ஐ ரெஸ்பெக்ட் தட். பட் ஆனாலும் அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு இருக்க அந்த ஒரு மனசை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யாரை வேணாலும் திட்டலாம், ஏசலாம், பிரச்சனையே இல்லை. நான் கூட வந்து நிறைய வீடியோவில் வந்து பார்வதியை, அரோராவை, சாண்ட்ராவை, விக்கர்ஸ் விக்ரம எல்லாரையுமே, ஈவன் பிரஜன்ல இருந்து வெளியில போன கம்ருதீன் எல்லாரையுமே சேர்ந்து நானும் ஏசிருக்கேன், கலாச்சிருக்கேன். பட் ஆனா ஒரு முறையோட ஒரு மரியாதையோட ஒரு லிமிட்ல தான் நான் பேசியிருக்கேன். யாரையுமே வந்து ஒருமையில கூட நான் பேசினதில்ல. கம்ருதீன் அவர்கள், பார்வதி அவர்கள் அந்த மாதிரி தான் பேசியிருக்கேன். ஏன்னா யாரையும் ஒருமையில பேசுறதுக்கான உரிமை நமக்கு இல்லை. அவங்கவுங்க கேம் விளையாடுறாங்க, நம்ம வந்து ஒரு ஃபேனா பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்து வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து தரம் குறைவா பேசி மரியாதை இல்லாமல் பேசி நம்ம அப்படித்தான் பேசி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி உங்களுக்கு அது கோபம் இருக்கலாம், அந்த எமோஷன்ஸ் இருக்குது, எனக்கு அது புரியுது. பட் ஆனால் அது இவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கிற அர்த்தம் இல்லை. வினோத் பண்ணது சரி நீங்கள் சொல்கிறீங்களா? அது நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். See you.